கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வந்தாலே ஐயப்ப பக்தர்கள் மத்தியில் வந்து ஒரு பக்தி பரவசம் உருவாகிறத நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 50 ஆண்டுகளில் வந்து இந்த பக்தி பரவசம் வந்து ஒவ்வொரு கிராமம் தோறும் ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் கொண்டு போய் ஐயப்பனை சேர்த்ததுல வந்து முக்கிய பங்கு வச்சது வந்து தமிழ் சினிமாவும் தமிழ் இசை கலைஞர்களும் தான் வந்து முக்கிய பங்கு வகிச்சாங்க. அதே போல தமிழ்நாட்டில் கானா பாடலை பாடக்கூடிய கானா பாடகி இசைவாணி அவருடைய ஒரு சர்ச்சை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கிறோம். அதாவது கடந்த 2018ஆம் ஆண்டு வந்து இயக்குனர் ப. ரஞ்சித்துடைய நீலம் கலாச்சார மையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு முன்னெடுத்த ஒரு நிகழ்ச்சியான மார்கழியில் மக்கள் இசை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில ஐயம் சாரி ஐயப்பா நாங்க உள்ள வந்த என்ன தப்பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை வந்து அவங்க பாடினாங்க. அந்த பாடல் வந்து ஐயப்ப பக்தரான எங்களுக்கு வந்து மன உளைச்சலை உருவாக்குது அப்படின்னு சொல்லி மேட்டுப்பாளையத்தில் தமிழருடைய மேட்டுப்பாளையத்தில் வந்து ஒரு 50 பேர் கொண்ட ஐயப்ப பக்தர்கள் போயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ப. ரஞ்சித் மீதும் இசைவாணி மீதும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் தான் வந்து ஒட்டுமொத்த ஊடகங்களும் வந்து இப்ப சர்ச்சையா வந்து பேசிட்டு வராங்க. உண்மையிலேயே வந்து இசைவாணி பாடுறது வந்து ஐயப்ப பக்தர்கள் வந்து புண்படுத்திருக்குதா? ஏன் நீலம் பண்பாட்டு மையம் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்தாங்க? இசைவாணி ஏன் இந்த மாதிரி பாட்டு பாடினாங்க? அது ஏன் இப்ப 6 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப சர்ச்சை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு குறித்துலாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேசுறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபதனஞ்சயன் பெங்களூர்ல இருந்து. இந்த ஐயப்பன் சர்ச்சை குறித்து நம்ம வீடியோவில் பேச இருப்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் நான் சொல்லிடுறேன். நடந்த வரலாறுன்னு சொல்லிடுறேன். இத்தாலியில வந்து புரோனோன்னு ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து மதத்துக்கு எதிராக வந்து பிரச்சாரம் செய்கிறார், மதத்துக்கு எதிராக பேசுறாருன்னு சொல்லி 15ஆம் நூற்றாண்டுல வந்து உயிரோட வச்சு எரிச்சு கொண்டுட்டாங்க. அப்படி என்ன அவர் கருத்தை சொன்னாரு அப்படின்னா, உலகம் வந்து உருண்டையானது. அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி வந்து உலகம் வந்து தட்டையானது கிடையாது, அது உருண்டையா இருக்குது. பூமி பந்துல வந்து இரவு பகல் ஏற்படுவதற்கு காரணம் வந்து சூரியனை சுத்தி கொண்டே தன்னைத்தானே பூமி சுத்துகிறது அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாம சூரியன்கிறது ஒரு நட்சத்திரம், அது சூரிய குடும்பம் ஒரு குடும்பம் இருக்கு, அதை சுற்றி தான் வந்து பூமி சுற்றி வருகிறது, சூரியன் தான் மையப்புள்ளியாக இருந்து இயங்குகிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை வந்து அவர் பதிவு பண்றாரு. அதே போல சூரியனை போல பல நட்சத்திர மண்டலங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அன்னைக்கு இருந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வந்து பைபிள் இல்லாத தகவலையும் மதத்துக்கு எதிரான கருத்தையும் வந்து ஒரு பரப்புறாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து உயிரோட வைத்து அன்னைக்கு வந்து எரிச்சிட்டாங்க. அவர் எரிச்ச 4 ஆண்டுகள்ல அந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வந்து என்ன பண்ணுறான்னா தன்னுடைய தவறை உணர்ந்து அவருக்கு வந்து சிலை எழுப்புறாங்க. 15ஆம் நூற்றாண்டுல எரிக்கப்படுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு ஆன பிறகு 2008ல வந்து அந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து அந்த காலத்துல வந்து அறிவியலை ஏற்காம மதத்துடைய பிற்போக்குத்தனத்திலிருந்து தன்னுடைய கருத்தை வந்து அறிவியலின் கருத்தை ஏற்காம அன்னைக்கு வந்து புரோனோவை வந்து எரிச்சிட்டாங்க. அதுக்கு நாங்க பகிரங்கமாக மன்னிப்பு கோருகிறோம் சொல்லி 2008ல வந்து மன்னிப்பு கோரி தங்கள் மதம் செய்த பிழையை வந்து பகிரங்கமாக ஒப்புக்கொண்டாங்க. ஒரு மதங்கிறது தனக்குத்தானே சில சட்டத்திட்டங்களை உருவாக்கி கொண்டு அதன் அடிப்படையில் இயங்கக்கூடியதுதான் மதம். அதுல சில பிற்போக்குத்தனமும் இருக்கும், மூட நம்பிக்கைகளும் இருக்கும். அது காலத்துக்கு தகுந்த போல எந்த மதம் தன்னை அப்டேட் செய்துக்கிட்டு அறிவியலை உள்வாங்குகிறதோ அந்த மதம் வந்து பரவலாக்கப்படுது, பரவலா வளருது. அதே போல நம்ம இந்து மதத்திலேயே சில பிற்போக்குத்தனமான மூட பழக்க வழக்கங்களும் இருக்கு. அதை நம்ம பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு காலத்துக்கு தகுந்தாற் போல நாம வந்து அதை மாற்றி அமைக்கணும். நம்ம முன்னோர்கள் செய்த பிழையை வந்து சரி செய்யணும். அப்படி நம்ம மதத்துல இருக்கிற சில விஷயங்கள் வந்து அது பிற்போக்குத்தனமாக இருக்கா, அது மூட நம்பிக்கையா இருக்கா அப்படின்னா நாம இருக்கும் பட்சத்துல அதை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மை. இப்ப நம்ம ஐயப்பன் சர்ச்சைக்கு வருவோம். 2006ல இருந்து
ஐயப்பன் கோயிலுக்கு வந்து பெண்களை வந்து அனுமதிக்கணும்னு சொல்லி பெண்கள் வந்து சில போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. சில முற்போக்கு அமைப்புகளும் அந்த போராட்டங்களை பெண்களுக்கு துணையா நின்னாங்க. அது 2018 வரலுமே அந்த வழக்கு போச்சு. அந்த 2018 தீர்ப்புல வந்து கேரள அரசாங்கம் நடத்திய அந்த வழக்குல வந்து தீர்ப்பு என்ன கொடுத்தாங்கன்னா, பெண்களை வந்து ஐயப்பன் கோயிலுக்குள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. உடனே தேவஸ்தான போர்டு வந்து என்ன படிச்சாங்கன்னா, அப்படி பெண்களை அனுமதிக்கும் பட்சத்துல நாங்க கோயிலை முடிவு கையில சாவி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சையை வந்து அந்த காலகட்டத்தில் அது முற்றுப்புள்ளியா வைச்சாங்க. ஆனாலும் இன்னைக்கு வரலுமே பெண்கள் மத்தியில வந்து ஐயப்பன் கோயில்ல எங்களையே நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் தரப்புல இருந்து வைக்கப்படுகிற ஒரு நியாயமாக பார்க்கப்படுது. ஆனா இன்னைக்கு வரலுமே பெண்களை வந்து ஐயப்பன் கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படலை. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் அந்த 2018 வந்து பா ரஞ்சித்துடைய நீலம் கலாச்சார மையம் வந்து ஏற்பாடு செஞ்ச ஒரு நிகழ்வுல பாடகர் எழுத்தாளரான அறிவு அவர்கள் எழுதிய அந்த பாடல்ல வந்து இசைவாணி அவர்கள் கானா பாடகி இசைவாணி அவர்கள் வந்து அந்த பாடலை பாடுறாங்க. சாரி ஐயப்பா நாங்க உள்ள வந்த தப்பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாடலை பாடுறாங்க. அந்த பாடல் தான் வந்து இப்போ வந்து ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மன உளைச்சலை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இந்த கருத்துக்கு வந்து பா ரஞ்சித்துடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து வெறும் பாடலா மட்டும் நீங்க பார்க்க கூடாது. காலங்காலமாக வந்து கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படாத மக்களுடைய கோயிலுடைய ஒரு போராட்ட வடிவமாக இதை நீங்க பார்க்கணும். அந்த பாடலுடைய முதல் வரி மட்டும்தான் அது. ஆனா அதுக்கு பின்னாடி பெண்களுக்கான விடுதலை குறித்து நிறைய வரிகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் இவங்க வந்து பாக்குறது இல்ல, அதெல்லாம் இவங்க பேச மாட்டாங்க. விரும்பிய வாழ்க்கை துணைய நானே தேர்ந்து எடுத்துக்கணும், சுயமரியாதை இருக்கு, நான் எதுக்குடா கலங்கணும், ஐ எம் சாரி ஐயப்பா. 6 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப வந்து அந்த பாடலுடைய ஒரு வரியை எடுத்துக்கொண்டு இவங்க சர்ச்சையை கிளப்புறாங்க. அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, வேணும்னே வந்து ஒரு மதத்துக்குள்ள ஒரு மத கலவரத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு இவங்க வந்து செயல்படுற ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து இந்த குற்றச்சாட்டை வந்து இப்படி மறுத்திருக்காங்க. சரி, உண்மையிலேயே ஐயப்பா யாரு அப்படின்னு நம்ம பார்க்க, புராண கதைகள் சொல்றது வேற. ஆனா இப்ப நிறைய வழக்குகள் போனதுனால அந்த வழக்கின் அடிப்படையில வந்து சில கருத்துக்கள் எல்லாம் வந்து முன்வைக்கப்படுறாங்க. ஐ அப்படின்னா உயர்வானவன், தலைவன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து இருக்கு. தமிழ்ல வந்து ஒரு கருத்து இருக்கு. ஐயன், ஐயப்பன், ஐயனார் இதெல்லாம் வந்து ஒரு கூட்டத்துக்கான தலைவனை குறிக்கும் ஒரு சொல்லு. ஐயனார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஐயனார் வந்து எந்த ஒரு மதத்துக்குள்ளும் கொண்டு வரப்படாத ஒரு நாட்டார் ஒரு தெய்வமாக வழங்குகிற வழக்கம் வந்து இன்னைக்கும் கிராமங்கள்ல உண்டு. அந்த ஐயனார் தான் வந்து ஐயப்பனாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி நாட்டார் வழக்கை நம்புகிற மக்களும் வந்து சொல்றாங்க. அதே போல வந்து கேரள அரசாங்கம் நடத்திய அந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா, ஐயன், ஐயனார், ஐயப்பன், சாஸ்தா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பௌத்த மதத்துடைய சொல்லு. அந்த காலத்து பௌத்த கோவில்கள் தான் இன்னைக்கு இருக்கிற சபரிமலை கோயில் அப்படின்னு சொல்லி அந்த வழக்குல வந்து கேரள அரசாங்கம் நடத்திய 2006 நடத்தின அந்த வழக்குல வந்து ஒரு கருத்தை வந்து அவங்க சொல்றாங்க. இதை கேரள அரசாங்கமே ஒத்துக்கொள்ளுது. என்னன்னு, இன்னைக்கு இருக்கிற ஐயப்ப கோயில் வந்து ஒரு காலத்துல வந்து பௌத்த கோவில் சொல்லி ஒத்துக்குது. அதுக்கான தரவுகளை வந்து கோர்ட்ல அவங்க வந்து அந்த வாதத்துல வைக்கிறாங்க. ஆக இந்த ஐயன், ஐயப்பங்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌத்த மதத்துடைய எங்களுடைய வழிபாட்டு முறைகள் தான் சொல்லி பௌத்தர்கள் சொல்றாங்க. புரியுதுங்களா? நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும், அங்க வந்து பாபர் மஸ்ஜித்னு ஒரு மஸ்ஜித் இருக்குது. அந்த பாபர் யாரு? ஐயப்பனுடைய நண்பர்னு சொல்றாங்க. 1400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்து இஸ்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள, இஸ்லாம் வந்து உலகத்துல வந்து பரப்பப்படுது. அப்போ பாபர்னு ஒருத்தர் வந்து ஐயப்பனுக்கு வந்து நண்பராக இருந்திருந்தா ஐயப்பன் வந்து ஒரு மனிதராகத்தான் இருந்திருக்க முடியும். அவர் காலத்துல வந்து பாபரே இருந்திருக்காருன்னா இஸ்லாம் வந்தவர்கள் தானே அந்த ஐயப்பனே வந்திருக்கு, வாழ்ந்திருக்க முடியும். இந்த கருத்தை நம்ம ஒத்துதானே ஆகணும். இன்னைக்கு நிறைய தரவுகள் எடுக்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வுகளை பண்ணி ஆய்வுகளை நிறுவுறாங்க. இது ஒரு சர்ச்சையாக இருக்கட்டும். ஆனா அதுக்கு சில புராண கதைகளை அருவருக்கத்தக்க, நம்பவே முடியாத, ஏற்கவே முடியாத கருத்துக்களை சொல்றாங்க. எப்படி ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் வந்து ஒரு குழந்தை பிறக்குமா? இதை நம்புகிற அந்த ஐயப்பனை நம்புகிற மக்களுடைய மனங்களை புண்படுத்துறதுக்காக நம்ம இந்த விஷயத்த சொல்லல. ஆனா அறிவியலுக்கு ஒவ்வாத தகவல்களை சொல்லி மக்களை வந்து பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கை உள்ள கதைகளை சொல்லி இவங்க மக்களை ஏமாத்துறாங்கன்னு தானே அர்த்தம். ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் அப்படின்னு சொல்லி இவங்க தானே ஐயப்பனை வந்து கொச்சப்படுத்துறாங்க. ஐயப்பன் கோயிலுக்குள்ள வந்து பெண்களை வந்து அனுமதிப்பது சரியா தவறா அப்படிங்கிற சர்ச்சை வந்து 2018 பெரிய அளவுல வந்து அன்னைக்கு வந்து போச்சு.
ஒரு தரப்பினர் வந்து ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்களை வந்து அனுமதிக்கணும், ஒரு தரப்பினர் வந்து ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்களை அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு. ஐயப்பன் கோயில் வந்து ஒரு பிரம்மச்சாரிகள் மட்டுமே போகிற ஒரு கோவில், அந்த கோயிலுக்குள்ள வந்து பெண்களை வந்து அனுமதிச்சா வந்து கோயிலுடைய புனிதம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் வந்து சர்ச்சையை கிளப்பினாங்க அந்த டைம்ல. ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்து மதத்துல வந்து பெண்களுக்கு வந்து கல்வி மறுக்கப்பட்டது, தந்தையோடைய சொத்துல வந்து சொத்து கொடுக்க கூடாதுன்னு மறுக்கப்பட்டது, சொத்து மறுக்கப்பட்டது. கணவன் இறந்து போனா அந்த சதியில, கணவன் எரிக்கப்படுற சதியிலே வந்து மனைவி விழுந்து சாகணும்னு ஒரு அந்த காலத்துல வந்து ஒரு சட்டத்திட்டங்கள் இருந்தது. சின்ன வயசுலே 8 வயசு 9 வயசு இருக்கிற பெண்களுக்கே வந்து அந்த காலத்துல வந்து திருமணம் செய்யப்பட்டது. ஒருவேளை கணவன் இறந்து போனானா அந்த 9 வயசு குழந்தை, அந்த 10 வயசு குழந்தை வந்து காலம் முழுவதும் வந்து வெள்ளை புடவை கட்டி காலம் முழுவதும் வந்து விதவையாக தான் இருக்கணும்னு சொல்லி சட்டத்திட்டங்கள் இருந்துச்சுங்க. கோயிலுக்குள்ள பெண்களை வந்து அனுமதிக்கல. பெண்கள் வந்து ஓட்டு போடுற உரிமை வந்து மறுக்கப்பட்டது. அதையெல்லாம் மீறி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் மத்தியில வந்து முற்போக்குவாதி அப்படிங்கிற ஜனநாயக சக்திகளும் பெண்களும் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி போராடி பெறப்பட்ட உரிமையினால்தான் இன்னைக்கு பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக வந்து சரிசமமா இருக்காங்க. அதனால பெண்கள் வந்து தங்களுடைய வழிபாட்டு உரிமையை கொடுங்க அப்படின்னு கேட்கறது வந்து மறுப்பது என்பது வந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். தாயின் கருவறையில இருந்து 10 மாதம் இருந்து வந்த நம்ம அந்த தாய் அந்த கோயிலுக்குள்ள வந்தா அந்த கோயிலுடைய புனிதம் கெட்டு போகும்னு சொல்றது வந்து எப்படி ஏற்க முடியும்? தன்னுடைய உரிமையை கேட்பதுல வந்து இது என்ன கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்துக்கள் பாக்குறது? இசைவாணிங்கிறவங்க வந்து உங்களுக்கு நான் கிறிஸ்துவன்னு சொல்ல வந்தாங்களா எங்கேயாவது? கடந்த காலங்களில் பெண்களுக்கான உரிமைகள் எல்லாமே போராடி பெறப்பட்டதுதான். இன்னைக்கு சாத்தியம் இல்லைனாலும் கூட வருங்காலங்கள்ல இது சாத்தியப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இதே போராட்டத்தை வந்து சர்ச்சுக்கு முன்னாடி பண்ணுவாங்களா? இஸ்லாமிய தர்காவுக்கு முன்னாடி பண்ணுவாங்களா? பள்ளிவாசலுக்கு முன்னாடி பண்ணுவாங்களா? ஒவ்வொரு ஊர்லயும் பெண்கள் வந்து தங்கள் உரிமைக்காக போராடிதான் இருக்காங்க. சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா ஈரான்ல வந்து ஈரானிய பெண்கள் வந்து பர்தா போட முடியாது, இசாப் அணிய முடியாதுன்னு சொல்லிட்டு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அரேபிய நாடுகள்ல பல கம்யூனிஸ்ட் பார்ட்டில வந்து பெண்கள் வந்து அங்க வைக்கிறாங்க, கடவுள் மறுப்பை வந்து பேசுறாங்க. அப்ப ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் பெண்கள் வந்து தங்களுக்கான உரிமையை வந்து கிளர்ச்சியின் மூலமாக நிறுவின்னு தான் இருக்காங்க, போராடின்னு தான் இருக்காங்க. இஸ்லாம் மதத்துல போராடலையா? இஸ்லாம் மதத்துல போராடணும் உங்களுக்கு தெரியுமா? ஈரானிய பெண்கள் போராடுறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? போய் பாரு. இந்து மதத்துக்குள்ள எப்படி வந்து பெண்கள் தங்கள் கோயிலுக்குள்ள எங்களையும் அனுமதிக்கும் சொல்றாங்களோ அதே போல ஈரானிய பெண்களும் வந்து நாங்க இசாப் அணிய முடியாது, நாங்கள் வந்து பர்தா அணிய முடியாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணிருக்கேன். என் வீடே குப்பையா இருக்கு, நான் அடுத்த வீட்டை பத்தி என்னத்துக்கு பேசுறது? முதல்ல என் வீட்டை நான் சுத்தம் பண்ணிட்டு தான் நான் அடுத்த வீட்டை பேசணும். என் மதத்துக்குள்ள வந்து இருக்கிற மூடத்தனமான பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கைகளை நான் எதிர்க்கணும். அப்பதான் வந்து இன்னொரு மதத்துக்குள்ள இருக்கிற விஷயத்த நான் பேச முடியும். என் மதத்துக்குள்ள இவ்வளவு குப்பைகளை வச்சுக்கிட்டு நான் எப்படி அதை பேச முடியும்? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு சொன்ன மதம் தானே இது. பெண்களுக்கு வந்து சொத்துல சம உரிமை கொடுக்க முடியாது சொன்ன மதம் தானே இது. இன்னைக்கு அதெல்லாம் உடைப்பட்டுக்குல்ல. அதே போல வருங்காலங்கள்ல இதுவும் உடைப்படும். அதனால இசைவாணியின் பக்கம் நிற்பது வந்துதான் அறமாக இருக்கும். புரியுதா? ஏதோ மதத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை வந்து தூண்டி விட்டு மத கலவரங்களை உண்டாக்கணும் என்பதற்காக இந்த பாடல் பாடப்படல. அந்த பாடலுடைய அம்சங்களவே பாருங்க, அதில் நிறைய பெண்ணுக்கான உரிமைகள் பேசப்பட்டிருக்கு. அதனால இது தேவையில்லாத பதட்டங்களை உருவாக்கும். உண்மையிலேயே அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னா இந்த இசைவாணியின் மீதும் வழக்கு யார் தொடுத்திருக்காங்களோ அவங்களதான் விசாரிக்கணும், அவங்க மேலதான் கேஸ் போடணும். அதனால பெண்களுக்கான சம உரிமை கொடுப்பதுல வந்து இன்னைக்கு தோல்வி ஏற்பட்டிருந்தாலும் வரும் காலங்கள்ல வந்து அது வெற்றி அடைய என்பதை இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறோம். இன்னும் ஒரு நல்ல ஒரு கருத்தோடு ஒரு வீடியோவை நம்ம போடும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.